வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஜிசிடி கண்டுபிடிக்கிறது யூஸிங் யூக்ளிட்ஸ் அல்காரிதம். ஃபைண்ட் ஜிசிடி 21,300 யூஸிங் யூக்ளிட்ஸ் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற அந்த ஃப்ளோவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோ ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த 300 எடுத்து லெஃப்ட் சைடில் எழுதிக்கோங்க ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் இந்த 21 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 21 300ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 300 21ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 21 1s are 21, பேலன்ஸ் 9 வருங்களா? 0 கீழே இருக்கலாம். 21 டேபிள் எது வரும்? 4 டேபிள் போடலாமா? 4 1s are 4, 4 2s are 8. ஸோ 90ல் 84 போயிடுச்சுன்னா 6, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிமைண்டர் 6 எடுத்து இங்கே எழுதணும் ப்ளஸ் போட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கோஷன்ட்டை எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 21 இருக்குங்க இல்லையா, இந்த 21 அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எழுதணும், லெஃப்ட் சைடில் எழுதணும் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் இந்த 6 இருக்குங்களா ரிமைண்டர், அந்த 6 எடுத்து அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எழுதணும். ஓகேங்களா? எழுதிட்டு என்ன பண்ணால் இப்போ இந்த 21ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். 6 3s are 18, பேலன்ஸ் 3 வரும். அப்போது இப்போ ரிமைண்டர் கிடச்சிச்சா, அந்த ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதணும் 3. கோஷன்ட் என்ன வந்துருக்கு 3, அந்த 3 எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 6 எடுத்து இங்கே எழுதணும். உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் ஆரோ போடுறேன். இந்த 6 எடுத்து இங்கே எழுதணும் ஈக்குவல் டு. அடுத்தது இந்த 3 எடுத்து இங்கே எழுதணும். எழுதியாச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 6ஐயும் இந்த 3யும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 3 6, 3 2s are 6, ஆல் த ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ 0 எடுத்து இங்கே எழுதணும் ரிமைண்டர். கோஷன்ட் எடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரிமைண்டர் 0 வந்துச்சுட்டாலே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிசிடி ஈக்குவல் டு ஆன்சர் எது எழுதணும்னா இந்த சென்டரில் 3 இருக்கு இல்லையா, இந்த சென்டர் வேல்யூ தான் எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஜிசிடி. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை அழகாக நீங்கள் நோட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஆரோ போட்டிருக்கேன். கிளம்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக நான் சொன்ன ஃப்ளோவில் போனீங்கன்னா எப்படிப்பட்ட ஜிசிடியாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். பொறுமையாக போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சூப்பராக வந்துடும். டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.